என்னண்டு ஓ ஓ ஓ சொல்லு சொல்லு வியாபாரிகள் சந்திப்பு நடக்கும் வரை இது முழு நாள் போராட்டமாக மாறும். අනිත් දවසේ දැන් පැහැදිලි මේ ඔක්කොම පටවලා තියෙන්නේ ඒක හදාන්න. ඒකලිකතෝ මේ බාර දෙන්න තියාමන්න. රයිට්. හරිද? බාර දෙන්න ඒකට ඒකට මොනවද කරනවද මොනවද? හරි අපි ඊට පස්සේ ඒක ඊළඟට බලලා හරි සර්ලෝ කියන එක අපි අහනවා. හොඳනම කියන ලියුමක් නැහැ හැබැයි අපිට තව ප්‍රශ්නයක් තියෙනවා. අපි මේ ලියුම බාර දෙනකොට අපිට ප්‍රූෆ් වෙරිෆයිඩ් වෙන්නේ නැත්නම් මීඩියා හරි මේක රෙකෝඩ් කරන්න ඕනේ මේ ලියුම බාර දුන්නා කියලා. නැත්නම් මේක වැඩ වෙන්න සරලව කිව්වා ගණන් ගන්න එච්චරයි කියන්නේ. අපි අවුරුදු ගානක් මේක අපිට வந்து காவல்துறை அதிகாரியோடமாக அதை தெரிவிச்சிருக்கோம். வந்து சொன்னா இப்ப காவல்துறை அதிகாரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு உரிப்பட்ட பிரச்சனைகள் இந்த மனுவை வந்து நீங்க அவங்ககிட்ட கையளிங்க. கையளிக்க இவங்க சொல்றாங்க நீங்க 3 பேர் போய் இந்த உங்களுடைய உரிய கோரிக்கைகளை கையளிக்க சொல்லி சொன்னாங்க. இப்ப 3 பேர் உள்ள போய் கையளிக்க போறோம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் மீடியாவுக்கு முன்ன கைக்கிறோம்னு சொன்னா இதே போல நிறைய மனு கொஞ்சம் பேர் அமைச்சிருக்காங்க. முடிவு வந்து உங்களுக்கு தலைவர் சொல்லுவோம். சரியா? நீங்க போயிட்டு கூட கால் பண்ணுவாங்க. தலைவரோட நாங்க அதுக்கு தலைவருக்கு கால் பண்ணுவோம். நீங்க கேட்டாங்க சரியா? முன்முனைப்பட்டு 680 பொதுச்சந்தை வியாபாரி என்ற அடிப்படையில் பொதுவான ஒட்டுமொத்த வியாபாரிகளும் எதிர்நோக்குற பிரச்சனைகள் வந்து சம்பந்தமா இது அனைத்தையும் நாங்கள் எழுத்து மூலமாக 680 பிரதேச சபை தவிசாளருக்கு நாங்கள் அந்த கடிதத்தை சமர்ப்பித்திருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் 2 மாத காலமாயும் இதுவரை நமக்கு எந்த விதமான பதில் கடிதமோ பதில் உரையோ எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அப்படியான தீர்வுகள் எங்களுக்கு வேணுமென்ற நோக்கில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று முன்னெடுத்திருந்தோம். நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைய இருக்கு. அதாவது இந்த 680 பொதுச்சந்தை பல ஆண்டு காலமாக மீனுக்கும் மரக்கறிக்கும் பேர் போன ஒரு சந்தையாக
விளங்கி கொண்டிருக்கிற தருவாயிலே தற்பொழுது மீன் சந்தை முற்றுமுழுதாக இயங்குவதில்லை. அது ஒரு காகங்களின் சரணாலயமாக தான் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னா, ஆனா பாரிய அளவில் அதை புனரமைச்சிருக்காங்க. ஆனா இன்னும் செயற்பாடு இல்லை. அது ஒரு வீணற்ற ஒரு புனரமைப்பு. அதற்கு செலவழித்த நிதிகள் நித்தம் வீணான ஒரு செயற்பாடு. அதை தாண்டி ஒரு பிரச்சனை எங்களுடைய பொதுச்சந்தைக்கு எங்களுடைய களஞ்சிய அறைகள் மிக பாரிய செலவில் புனரமைச்சிருந்தாங்க. ஆனா கடந்த கால மழை காலங்கள்ல முற்றுமுழுதாக நீர் தேங்கி ஒரு குளமாக மாறி காணப்பட்டிருந்தது ஆரையம்பதி பிரதேச சபை. மற்றது கட்டாக்காலி மாடுகள் உள்நுழைகின்றன. அதற்கான காரணம் ஒழுங்கான கதவு முறைகள் இல்லை. அந்த கதவுகள் மூடப்படுவதில்லை. 24 மணி திறந்த நிலையில் இருக்கு. மற்ற முக்கியமான வசதி, இந்த ஆரையம்பதி வியாபாரிகள் தம்புள்ளைக்கு சென்று தம்புள்ளை இந்த மரக்கறிகள் எடுத்துக்கொண்டு விடிய காலையில தான் நாங்க இந்த ஆரையம்பதி பொதுச்சந்தைக்கு வருவோம். அந்த சமயத்துல அலசலம் கழிக்கிறதுக்கு ஒரு சிறுநீர் கழிக்கிறதுக்கான எந்த ஒரு வசதியும் இல்லை. சரி, நாங்க ஆம்பளையில் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி எங்களை போகலாம்னு வைத்தா இங்க நிறைய பெண் வியாபாரிகள் இருக்காங்க. இந்த பெண் வியாபாரிகள் விடிய காலம் 4 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஒரு சிறுநீர் கழிப்பதற்கோ ஒரு மலசலம் கழிப்பதோ எங்கே போறாங்க? ஒரு கதவு இல்ல, டாய்லெட்ல முக்கியமான குடிநீர் வசதி இல்ல. பைப்போல் இருந்தும் அதாவது உடைச்சு வேற வேற தேவைகள் நாங்க நிர்மாணிக்கிறோம். நாங்க இந்த பொதுச்சந்தையை புனரமைக்க போறோம் என்ற பேர்ல வேற விதமான செயற்பாடுகள் ஈடுபட்டு வந்திருக்காங்க. மற்றது காலகாலமாக என்ன சொல்றது, மர மேசையில தான் இவங்க வியாபாரம் செஞ்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கும் ஒரு 14 அடி 15 அடி 12 அடி இப்படியான மேசையில தான் இந்த வியாபாரம் காலகாலமா நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு அபிவிருத்தி என்ற ஒரு போர்வையில சீமந்த கட்டிட முறை, அதுவும் ஒரு குறுகிய ஒரு 7 அடி முறையிலான அந்த நடைமுறையை கொண்டு வரதுக்கு இருக்காங்க. அதன் பிரதான நோக்கம் என்னன்னு நாங்க அறியல. ஆனா நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கு. அபிவிருத்தி என்ற பெயர்ல புது அபிவிருத்திகளை கொண்டு வராம எங்களுக்கு இருக்கிற குறைபாடு அபிவிருத்திகளை செஞ்சு தந்தாலே போதும். இதைத்தான் நாங்க நியாயமான முறையில இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் தெரிவிக்கிறோம். இதற்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கான்னு தெரியும். இருந்தும் நாங்க இந்த மீடியாவை நம்புறோம். இந்த மீடியா மூலம் எங்களுக்கான உரிய தீர்வுகள் நிச்சயமா கிடைக்கும் என்று நம்புறோம். பொறுத்து பார்ப்போம். இதுக்கு தீர்வு அவங்க பிரதேச தவிசாலை தாராரா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கோம். இல்ல இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தையும் போனா போகின்ற போர்வையில விட்டாருன்னு சொன்னா இதே மாதிரி ஒரு பாரிய ஒரு கண்காணிப்பு போராட்டத்தை நாங்க அடுத்த நிச்சயமா நடத்துவோம். நாங்க சுதந்திரமா வியாபாரம் பண்ணி வந்த வியாபாரிகள் இப்போது எங்களோட இடத்துல சிறிய கட்டடமாக கட்டி எங்களை வியாபார இடத்தை குறைக்கிறதுக்கு இவங்க நடவடிக்கை எடுக்காங்க. எங்களுக்கு அது காணாது. எங்களுக்கு இதுவரைக்கும் இருந்தாது போல எங்களுக்கு வியாபாரம் பண்ண தொடர்ந்து வியாபாரம் பண்றதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கணும். எங்களுக்கு இந்த சீமெண்ட் கட்டடம் வேணும். அந்த கட்டடம் காணாது. நாங்க இப்போ 20 ஐட்டம் மரக்கறி கொட்டுறோம். கொட்டக்குள்ள எங்களுக்கு 15 அடி பின்னுக்கு ஒரு 10 அடி இடம் இருக்குது. இப்ப 15 14 அடி 10 அடி இடம் தான் இருக்குது. இதை 7 அடியாக குறைச்சி பின்னுக்கு 5 அடியாக குறைக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்காங்க. அதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. எங்களை வியாபாரங்கள் அடிபட்டு வியாபாரங்கள் இல்லாம போறதுக்குரிய நடவடிக்கையாக தான் இதை நாங்க பாக்குறோம். மொத்தமாக வியாபாரிகள் மரக்கறி வியாபாரி, அதாவது மெயினாக தம்புள்ள தளத்துக்கு போய் மரக்கறி கொண்டு வர வியாபாரம் 14 பேர் இருக்காங்க. 14 பேருக்கும் 15 அடி 14 அடி இடம் போகாம இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னமும் பெரிய கட்டடத்தை கட்டி அதை பிரிச்சு எங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரியான நடவடிக்கை தான் இப்ப நடக்குது. எங்களுக்கு இடம் போகணும். நாங்க இருக்கிற இடம் எங்களுக்கு தரணும். தொடர்ந்து சுதந்திரமாக இதுவரை நாங்க பண்ணப்பதான் வியாபாரம் பண்ணணும். இன்றைக்கு நாங்க 90ஆம் ஆண்டு இந்த மார்க்கெட் ஆரம்பிச்ச காலம் வச்சு நாங்க இந்த தொழிலை செய்கிறோம். பரம்பரையாக முதலாளி மலருக்கு பின்னால் ஹோலியாமாறு அவங்களோட பிள்ளைகள் அப்படி பரம்பரையாக வியாபாரத்தை செஞ்சு கொண்டு வரோம். இப்ப 7 அடி 5 அடின்னு சொல்றாங்க. பிரிச்சு கட்டடம் கட்டி அப்படி வந்து காணாது எங்களுக்கு. ஏன்னா நாங்க கொண்டு வர எங்களுக்கு ஒரு கடையில 2 பேர் 3 வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். கொண்டு வர சாமான் கொட்டணும். 5 கிலோ போட்டு வியாபாரம் பண்ணி எங்களுக்கு ஏறாது. இப்படி கட்டடங்கள் மட்டக்களப்பு மார்க்கெட் காத்தாங்குடி மார்க்கெட் எல்லாம் இன்றைக்கு சேலட்டு போய் கிடக்குது. அவங்க இன்றைக்கு 5 கிலோ இங்க வந்து எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்றாங்க மட்டக்களப்பு மார்க்கெட்ல. இன்றைக்கு அந்த மார்க்கெட் சேலட்டு நாசமா போயிடுது. அந்த அப்படி ஒரு நடவடிக்கை இங்க எடுக்கிறதுக்கு நாங்க முற்றாக எதிர்ப்பு தெரிவிக்கும். இல்ல நாங்க இப்ப சட்டி அடிச்சு 15 16 மரத்தால பழைய சட்டி அடிச்சுதான் நாங்க செஞ்சு கொண்டு வரோம் இதுவரைக்கும். இப்ப இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா 7 அடி நீளத்துல ஒரு ஆளுக்கு 5 அடி அகலத்துல ஒரு ஆளுக்கு இடம் தருவோம். அப்படி நீட்டா கட்டி போட்டு பிரிச்சு தருவோம். அது எப்படி நாங்க இந்த நாளும் கொட்டி வித்த 15-20 ஐட்டத்துக்கிட்ட வரும் மரக்கறி அவ்வளவு கொட்டி விற்கக்கூடிய எங்களுக்கு இடம் காணும். 5 கிலோவும் கொட்டையாது. அப்ப எங்களை வியாபாரம் அடிபட்டு நீத்து போறதுக்குரிய நடவடிக்கையா தான் நாங்க பாக்குறோம். அவங்க நாங்க ஆராய்ச்சி செய்யறோம்னு சொல்லி போட்டு சரி 2 கல்லு மண்ணை பறிச்சு அதுக்குரிய நடவடிக்கை இருக்காங்க. கட்டுறதுக்குரிய நடவடிக்கை இருக்காங்க. அதை விட்டு வேற வேலையை கிடக்குது. டாய்லெட் சரியில்லை. அப்படி நிறைய வேலைகள் இருக்கு. அதை விட்டு இதைத்தான் செய்யும். யாரையும் வகுத்து அடிக்கிற வேலையை தான் இவங்க மேற்கொள்ளுது. அடிப்படை டாய்லெட் இருக்குது. போயாது. துப்புரவு இல்லை, தண்ணி இல்லை.
குடிநீர் இல்ல நாங்க ஒரு வியாபார சங்கத்திலே இருக்கோம். வியாபாரம் நாங்க எங்களுக்குள்ள ஒரு மரக்கறி வர்த்தக சங்கம் ஒன்று இருக்கு. அந்த வர்த்தக சங்கத்துல நாங்க எல்லாரும் ஒரு உறுப்பினராக இருக்கோம்.